கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட இருக்கிற கிரீடி ட்ரேடர்ஸ்க்கு வந்திருக்கேன். எதுக்குன்னா இங்கே தான் வந்து இந்த பூஜை சாமான்லாம் வாங்குவேன். சரி, இன்னைக்கு சண்டே டிரைவர் இருந்தப்பல அப்படியே கிளம்பி சாமான் வந்து கிரீடி ட்ரேடர்ஸ்குள்ளே வந்து இந்த பொருளெல்லாம் வாங்க வந்திருக்கேன். குப்பை மேனிக்கீரை, செம்பருத்தி, ஃப்ரெஷ்சிக்காய், நிறைய விஷயங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை அது. பல வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க கடை யாராவது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நமக்கு. நான் வந்து இங்கே தான் வாங்குறது. ஆக்சுவலாக நிறைய பொருட்கள் ஒரு சண்டே மார்னிங் நல்லபடியாக செலவு பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கும். அரிசி திப்பிலி, கண்ட திப்பிலி, மருந்துகள் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். இதுதான் நம்ம சுசீலா, என்னோட ஊறுகாய் கடை. இதுதான் நானும் வாங்கிட்டு இருக்கேன் பல வருஷமா. நாளாக விலை ஏற்றி தான் வடுமாங்காய், மோர் மிளகாய், நெல்லிக்காய், சுண்டக்காய், நெல்லிக்காய், என்னக்காய் அது கெச்சிருக்காவா, நார்த்தங்காய், எலுமிச்சி பழம், நெல்லிக்காய், மாங்காய்ச்சி, மாகாடி, முடவத்தான் கிழங்கு எல்லாமே வச்சிருக்கோம் இந்த கடையில். என்னுடைய ஃபேவரட் ஷாப்பு. இவங்க தான் ஹன்சிகா விஜய், என்னுடைய பேத்தி. அவங்க தான் என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டர், கன்சல்டன்ட், அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். வணக்கம், நான் உங்கள் பிகேகே, லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. ஒரு அழகான செய்தியோடு உங்களை பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி புலியாக வேஷம் போட்ட ட்ரெஸ்ஸு. ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. நேற்றும் வந்து ஒரு பெரிய சுத்தடிச்சு ஒரு மீட்டிங் முடித்து குழந்தைங்களை வந்து டின்னர் கூட்டிகிட்டு போய், லஞ்சு கூட்டிகிட்டு போய், அதுக்கப்புறம் வந்து வேறொரு வேலை செஞ்சு அப்படி நாள் அப்படியே பொழுது போக்கிட்டேன். தினப்படி என்னை பார்க்குறது, வீடியோ பார்க்குறது உங்களுக்கு போர் அடிக்குதோ என்னவோ தெரியலை. அதனால் நினச்சேன், சரி ஒரு கேப் விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இன்றைக்கி காலையிலும் ரொம்ப அருமையான பொழுது. எனக்கு டிரைவர் கிடச்சிட்டாரு. அதனால் காலைல போய் இந்த நலங்கு பொடியெல்லாம் பண்ணுவேன் நான் வீட்லேயே. அதுக்குள்ளே ஜாமான் வந்து ஒரு கடையில் கிடைக்கும், கிரீடி ட்ரேடர்ஸ். அது வாங்கி தலைக்கு தேய்க்கிறசி, இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, என்னோடய பேத்திகளுக்காக அதெல்லாம் வாங்கி எல்லாம் சேர்த்து என்ன சேர்ப்பேன் அப்படின்னா, தலைக்கு வந்து இது மருதாணி பொடி, கருவேப்பிலை பொடி, நெல்லிக்காய் பொடி, செம்பருத்தி, கொஞ்சம் வெட்டி வேறு, அப்புறம் வந்து இந்த இருக்கல சியா சீட், ஆளி விதை அப்படிம்பாங்க, அந்த விதை, இதெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிவிடுவேன், வறுத்து இது பண்ணிவிடுவேன். வறுத்துட்டு தூள் பண்ணி, வெறும் கடாயில் வறுத்துட்டு இந்த ஆளி விதையெல்லாம் தூள் பண்ணி அதில் சேர்த்துப்பேன். ஓகேயா? அதை சேர்த்து மொத்தமாக வச்சு வெயிலில் காய வச்சு, நெல்லிக்காய் முழுசாக வாங்கிட்டு அதை கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை எடுத்து தனியாக எல்லாமே சேர்த்து ஒரே அளவு தான், ஒரு கப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 10 கப்பு 15 கப்போ வரும். நான் அதன் கையில் கொடுத்துருவேன். அவங்க தலையில் போட்டு தயிர் கலக்கி, அதில் தயிர் கலக்கி தலையில் போட்டுப்பாங்க. அப்புறம் அதை குளிப்பாங்க. வாசனாதி பவுடர், அதாவது குளிக்கிற பவுடர் எப்படின்னா, வெட்டி வேர், அப்புறம் வந்து சந்தனம், ரோஜா பூ, அப்புறம் வந்து இந்த பச்சை மஞ்சள், பச்சை இருக்கும் மஞ்சள், அது இதெல்லாம் வாணந்து வெயிலில் காய போட்டு அதெல்லாம் அரைச்சி, அதெல்லாம் வந்து அரைச்சி இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்ப்பேன். சிரஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு சில கிழங்கு காயெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு அந்த பவுடர் வந்து கொஞ்சம் பால்லையும் தயிர்லையும் கலந்து கொஞ்சம் பச்சை பயிரும் சேர்த்துருவேன். பச்சை பயிர் உடம்புக்கு நல்லது. சேர்த்துட்டு அதை வந்து ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி அதை கொடுத்துருவேன். அதை வந்து அவங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஹாபி, பிடிக்கும் வேலை செய்ய. அதுதான் இன்றைக்கி வந்து நேற்று ஒரு கமெண்ட், ஒருத்தர் அவர் பேர் பிரகாஷ் சுவாமியோ என்னமோ பேர் சொல்லியிருக்காரு, நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், இது ஒன்றுமே நடக்கலை, இட்ஸ் அ வேஸ்ட் அப்படின்னு. வேஸ்ட்டு நீங்கள் தான். நீங்கள் ப்ரேயர் பண்ணி நடக்காட்டி உங்கள் மேலே தான் தப்பு இருக்கவே, ப்ரேயரில் தப்பே கிடையாது. ப்ரே பண்ணணும். அவங்கவுங்க
விருப்பத்தை பொறுத்து, எண்ணங்களை பொறுத்து தான் ப்ரேயர். எல்லாரும் நினச்சி எல்லாரும் வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட நிறைய பேருக்கு இது நல்லபடியாக நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வருது. நான் பேசுகிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் மிக 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 விரும்புகிறேன் இந்த பிரபஞ்சத்தை, இந்த கடவுளை. எனக்கு எல்லா விஷயமும் நடக்குது. என்னை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இது நடந்தது, அது நடந்தது, இது முடிந்து விட்டது, அது முடிந்து விட்டது. வெறும் அஃபர்மேஷன் பண்ணவங்க மாத்திரமே. அஃபர்மேஷன் எழுதி இது முடிஞ்சு போச்சு, பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. 3 நாள் முன்னாடி கூட அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சுமா. கரெக்டாக 2 மாதம் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. என் பொண்ணுக்கு காஞ்சிபுரம் அவங்க. சில பேர் வந்து பேர் சொல்லாதீங்கன்றாங்கன்னா பேர் சொல்ல முடியல. அது அனாவசியமாக யாருடைய ப்ரைவசியும் கெடுக்கக்கூடாது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள். எப்போவும் ஆன்மீகம் பற்றியே பேசியிருக்கேன். அதனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டாப்பிக்கை லேசாக மாற்றி பேசுகிறேன். சில கோவில்கள், அம்மன் கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளையிலேருந்து ஒரு கோவில்கள் பற்றி சிலது சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். வினாடி வந்து வினாடியிலும் கொஞ்சமாக இருக்கிற அணங்களும் இருக்கிறது வந்து வினாடியாக மாறுது. வினாடி வந்து நிமிஷமாக மாறுது. நிமிஷம் வந்து மணியாக மாறுது. மணி வந்து நாளாக மாறுது. நாள் வந்து வாரமாக மாறுது. வாரம் வந்து மாதமாக மாறுது. மாதம் வந்து வருடமாக. ஆனால் இந்த ஒவ்வொரு நொடியும், நிமிஷமும், மணியும், நாளும், வாரமும், மாதமும், வருடமும் நாம் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோம் நம்மளை பொறுத்து தான். சில நேரம் நல்ல நேரம், சில நேரம் கெட்ட நேரம். சிலது தப்பாக நினைக்கும்போது தப்பு தான் நடக்கும், நல்லது நினைக்கும்போது நல்லது மாத்திரம் தான் நடக்கும். புரிஞ்சுதான்? படுத்துக்கொண்டே உட்காந்து சோஃபாவில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து வீடியோ பார்த்துட்டு வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தால் வாழ்க்கை ஈஸியாக போகாது, வாழ்க்கை கஷ்டமாக போயிடும். நன்றாக கடினமாக உழைத்து மனசை அதில் செலுத்தி, ஃபோக்கஸ் பண்ணி செலுத்தி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ அதுதான் ஏதுவாக இருக்கும். உங்களுக்கு சக்தி வேண்டும். அந்த சக்தியை கொண்டு நீங்கள் அதை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் வந்து 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து உங்கள் மனசு வருத்தப்படி, உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டு இதெல்லாம் போகும்படி யாராவது நடந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. விலக்கி விடுங்கள். ஒரே வீட்டில் இருக்க வேண்டியிருக்கும். தாயும் மகனாகவும் இருக்கலாம், மகளும் தாயுமா இருக்கலாம். யாராக இருந்தாலும் மனசுலேருந்து விலக்கி. ஏன்னா ஏன், எப்படின்னா எப்படி, அதோடு வச்சுக்கோங்க. எத்தனை அம்மா அப்பா என்கிட்ட வந்து சொல்ல, என் பையன்கிட்ட பேசுகிறதில்ல, மூஞ்சி காமிக்கிறான், என்ன கேட்டாலும் பதில். கவலைப்படாதீங்க. நீங்கள் இனிமேல் உங்களுக்காக வாழ பழகிக்கணும். யாருக்காகவும் நீங்கள் வாழவே வேண்டாம். உங்களுக்காக இத்தனை வயசுக்கு அப்புறம் இன்னும் யாருக்காக வாழணும்? உங்களுக்காக வாழ்ந்துக்கங்க. உங்களை எங்கேஜாக வச்சுக்கணும். எனக்கு அந்த மாதிரி விஷயங்களே எதுவுமே நடக்கிறதில்ல. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், என்னை ரொம்ப பிஸியாக வச்சுப்பேன். எவ்வளோ பிஸியாக முடியுமோ அவ்வளோ பிஸியாக நான் இருப்பேன். அவ்வளோ வேலைகள் செய்வேன். 2வது, கடைசி வரைக்கும் பென்ஷன்லாம் உள்ளவங்க பென்ஷன் வாங்கி வாழ்க்கையும். அப்படி இல்லாதவங்க, இப்போ இருக்கிற சிறு வயசு பிள்ளைங்க, தயவு செய்து காசு சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் முதுமை காலத்திற்கு ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதான்? 2வது, உணருங்கள். உங்களை உணருங்கள். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் இது வேணும், இது வேணாம் நீங்கள் முடிவு செய்யலாம். இது வேணும், இது வேணாம் முடிவு செய்த பட்சத்திலேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. முக்கால் கிணறு தாண்டிட்டீங்க. அடுத்தது அதை தடுத்து நிறுத்த நீங்கள் வழியை பார்க்கணும். எது வேணாமோ அது வேண்டாம், அவ்வளோதான். என்ன கோடி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாப்பா, இது எனக்கு இந்த மனசு நிம்மதி சந்தோஷம் தராதுன்னு விட்டுடணும். உங்களுடைய சுதந்திரம் அங்கே தான் இருக்குது. முழு சுதந்திரம் அடைந்து விட்டீர்கள் என்றால் இவை அனைத்தையும் மறந்துவிட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். அடுத்தது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பணத்தினால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும். யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு அது கொடுக்கணுன்றதெல்லாம் எப்போவுமே 60 வயசுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. 60 வயசுக்கு மேலே யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. தயவுசெய்து யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. அவங்க கொடுக்கும், யாரும் வாங்கும்போது நல்லா இருப்பாங்க, திரும்பி கொடுக்கும்போது கஷ்டப்படுத்திடுவாங்க. இதுதான் உலக நேதி. அவங்களோட தப்பில் தப்பு நாம தான் தப்புங்க. அவங்க யாரும் கிடையாது தப்பு. புரிஞ்சுதான்? வாழ்க்கையில் 5 விஷயங்கள் 6 விஷயங்கள் 5 விஷயங்கள். செல்வத்திலேயே ஆன்மீக செல்வம், கடவுளை பிரார்த்தனை செய்வது, பிரபஞ்சத்தை பிரார்த்தனை செய்வது, கடவுளுக்கான நீதிகளை செய்ய வேண்டியது, விளக்கேற்ற வேண்டியது, அப்படி இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா ஆரோக்கிய செல்வம். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி, வாக்கிங் போய், நல்ல உணவுகளை சாப்பிட்டு,
தேவையில்லாத உணவுகளை தவிர்த்து அதெல்லாம் இருக்கிறது ஆரோக்கிய செல்வம். அடுத்தது என்னென்னா நேரம் செல்வம். ஒவ்வொரு நொடியும் வினாடியும் போனால் திரும்பி வராது, பொழுது போனால் நிற்காது. இந்த நொடி உங்கள்கிட்ட நான் பேசுகிற நிமிஷம், இந்த செகண்ட் திரும்பி எனக்கு வரப்போகிறதில்ல, வரவே வராது, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அதனால் நேரத்தை சரியான விகிதத்தில் நல்லபடியாக உபயோகங்கள். அடுத்தது சோஷியல் லைஃப். சொந்தக்காரர்கள், உறவினர்கள் எல்லாரும் எப்போவுமே நல்லபடியாக சிரித்து ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களை முன்னாடி பேசுகிற ஒன்று, பின்னாடி பேசுகிறவங்க இருப்பாங்க. அதுக்காக அவங்கள வெறிட்டு ஒதுக்க முடியாது. அப்படி நீ இப்படியா தெரிஞ்சிட்டிங்களா, அப்படியே வச்சுருங்க. நீ அங்கே நான் அங்கே இருக்கேன். அந்த நேரம் நமக்கு உறவு வேணும், நண்பர்கள் வேண்டும், எல்லாம் வேணும். ஆனால் சரியான விகிதத்தில் வச்சுக்கோங்க. வரவு செலவு நண்பர்களிடம் பண்ணவே பண்ணாதீங்க, உறவு போய்விடும். புரிஞ்சுதான்? அடுத்தது கடைசியாக ஃபைனான்ஸு. செல்வம், நிஜ செல்வம், காசு, பணம், துட்டு எப்போவுமே கரெக்டாக பட்ஜெட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுங்க. பட்ஜெட் பண்ணி சிக்கனமாக அப்படி இல்லை. இந்த வரவு தான் இந்த செலவு. எப்போவுமே 10% சேவிங்ஸில் போடுங்க. சும்மா தூக்கி கடாச்சிடாதீங்க. புரிஞ்சுதா? பணத்தை சேமித்து வைங்க. யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சொந்த பிள்ளை கொடுக்காது, பொண்ணு கொடுக்காது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் 40, 35, 40 வயசுலேருந்து ஆரம்பிங்க. இது செல்ஃபிஷ், சுயநலவாதியாக இருந்துட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. நீங்கள் சுயநலவாதியாக இருந்தால் தான் உங்களுக்கு இரக்கம் பார்த்து, பாவம் பார்த்து, என் குழந்தை, என் பொண்ணுன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு கடைசியில் உங்களை ஒரு மூலையில் உட்கார வச்சிடணும். அது பல பேரோட அனுபவம். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துடாத, 10 ரூபா நோட்டை கையில் வச்சுக்கோ. ஒரு கிளாஸ் தண்ணி வேணுமா, இந்தா 10 ரூபா தண்ணி கொண்டா. இன்னொரு வேணுமா, இந்தா 10 ரூபா விஷயம் கொண்டா. அப்படி வாழ்க்கையை ஓட்டு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த நிலைமைக்கு என் பசங்க வைக்கல. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாழ்க்கையில். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் என்னோடய கூத்தெல்லாம் பாருங்கள். ஊறுகாய் போடுறதுக்கு வடுமாங்காய், அப்புறம் நெல்லிக்காய், கிழங்கு மஞ்சள், மோர் மிளகாய் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் போடும்போது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன், நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.